வீதி விருது விழா கலைஞர்களின் ஒரு தேர் திருவிழா. இது வருடம் ஒருக்க நடந்தாலும் 5000 கலைஞர்களை ஒன்று திரட்டி நீங்கள் ஒரு தேர் இழுக்கிற மாதிரி அந்த தேரை வடமுடிச்சு இழுக்கிறவங்களில் ஒருத்தராக நான், என் தம்பி தமிழரசன், அருமை சகோதரர் ராஜாராமன், என்னோட சேர்ந்து வேலம்மாள், அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். வேலம்மாள் உண்மையிலே அதுக்கு மனசு வேணும், உண்மையிலே மனசு வேணும். 5000 கலைஞர்களுக்கு தங்க இடம் கொடுத்து அவர்களுக்கு 3 நாள் ஒரு பள்ளி அந்த 5000 பேரை தாங்குது, 3 நாள் தாங்குதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. உண்மையிலேயே எங்கள் வேல்மோகனுக்கும் அவருடன் பணியாற்றுகிற இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து கொண்டு செல்கிற வேலம்மாள் நிர்வாகிகளுக்கு முதல்ல கலைஞர்கள் சார்பாக நான் ஒரு வாழ்த்தும் நன்றி. ரொம்ப முக்கியமான கலை விழா. அதை இத்தனை கலைஞர்களையும் ஒன்று திரட்டி ஒரு கோட்டில் நிற்க வச்சு இவங்களை எல்லாம் நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த காளீஸ்வரன் ஒருத்தர் தாடி வச்சு நின்றுட்டுருக்கார் பாருங்கள், இவர் தான் ஒருங்கிணைப்பாளர். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவர் ஆஸ்பத்திரியில் இருந்தார், ஐசியூவில். நான் கேட்குறேன், எங்கள் கந்தசாமிகிட்ட ஃபோன் பண்ணுறேன், ஏங்க அடுத்த வாரம் வீதி விழா இருக்கு, ஐசியூவில் இருக்காரு என்ன? இல்லை தோழர், வந்துடுவார் தோழர் அப்படின்னா. வந்துடுவாரா? ஏங்க ஐசியூவில் மூச்சு திணறலா? இவ்வளவு கலைஞர்களை எப்படிங்க ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா, முந்தா நாள் வந்தாருங்க, கம்பாக வந்தார். ஐசியூவில் கையில் ஆனால் இம்ப்ளான்ட் வச்சுருந்தார். இப்போ இம்ப்ளான்ட் எடுத்துச்சா இருக்கா? எடுத்துட்டார். இம்ப்ளான்ட்டோட வர என்ன இந்த விழா இருக்கேன். ஆமாண்ணே, நான் தயாராகிட்டேன். 1 இல்லை 2 3 ஊசி போடணுமா, வீட்டுக்கு வந்து ஊசி போடுறாங்க அந்த இம்ப்ளான்ட்டோட. அவருக்கு உயிர் அவர்கிட்ட இல்லை, இந்த கலைஞர்கிட்ட தான் இருக்கு. அதாவது அவரை கௌரவிக்கிறது தான் எனக்கு மெயின். ஒரு மனுஷன் சார் கலைகள் செத்து போச்சு, இப்போ என்னென்னமோ நாகரிகத்தில் என்னத்தையும் ஆட்டிக்கிட்டு வராங்கல்ல, இதெல்லாம் கலை இல்லையா? இப்போ பார்த்தோம்ல, இதுதாயா கலை. அந்த ஸ்டாமினா பாருங்கள், ஸ்டாமினா. அந்த திருவண்ணாமலை, நான் இப்போ இதானே பார்த்தேன், திருவண்ணாமலை பன்னீர்செல்வம் குரூப்பு, அந்த 2 ட்ரம்மு 2 பேர் குட்டிக்காரணம் போட்டு அடிக்கிறாங்க, டங்கு 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 டங்குன்னு. அந்த டீமு, அந்த எஃபர்ட்டு, அந்த எனர்ஜி, அப்பா அவங்க போதுமையானாலும் போகிற மாதிரி இல்லை. இன்றைக்கி பூரா அடிப்பாங்க போல. இன்றைக்கி 12 மணி நேரம் கொடுத்தா கூட அடிக்கிற இந்த ஸ்டாமினா இருக்குல்ல, அதுதாங்க. அந்த ஸ்டாமினாவுக்கு ஒரு சின்ன மயிலிறகு தடவல் தான் இந்த மேடையும், இந்த மேடையில் அவங்களை பாராட்டுறதும். இது மாதிரி எத்தனை, இந்த பக்கம் ஒரு பண்ணால் அந்த பக்கம் தீச்சட்டி சுற்றுறாங்க, அந்த பக்கம் பார்த்தா ஏதோ கரகாட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு. அப்படி கேன்னு ஒரு தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தை கொண்டு நடு வீட்டில் அண்ணா நகரில் வேலம்மாள் ஸ்கூலில் கொண்டு உட்கார வச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு இத்தனை எவ்வளோ பேர், எல்லாமே கிராமத்தை சேர்ந்த கலைஞர்கள் எல்லாருமே ஒன்று திரட்டி, இவங்க எல்லாருமே அவங்கவுங்க பாணியில். இப்போ மேடையில் அவர் நாங்கள் கௌரவிச்ச நான் கொஞ்சம் பேரை காமிச்சு சொல்லும்போது சொன்னார் பாருங்க. அதில் ஒரு பாப்பா அந்தியூர்கார பிள்ளை ஒரு பிள்ளையை கூப்பிட்டாங்க. என்னம்மா, என்ன ஸ்பெஷல்? கரகாட்டமா? எல்லா ஆட்டமும். ஓ, பயிறு, பறை, ஒயில், கரகாட்டம், இன்னும் என்ன இருக்கு? ஆத்தாடி, மொத்தமும். அதாவது நீங்கள் சாதாரணமாக யாரையுமே நினச்சிடக்கூடாது. இங்கே
இருக்கிற யாரையும் என்னமோ ஆடுறாங்கலாம் நினைக்கக்கூடாது. நம்ம கலைகளை இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்கிற ஒரு உன்னத ஆத்மாக்கள் தான் இவங்க எல்லாருமே. இவங்களுக்கு நிச்சயமாக நாம் எல்லோரும் தலை வணங்கணும், வாழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சாட்சியாக தான் வந்தேன். ரொம்ப அதுக்கு முக்கியமாக இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற எங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சகோதரி ஒன்று இருக்குமே, எங்கே இது ஒன்று பக்கத்து ஊருக்கு. நீ என்னென்னமா ஆடுவீங்க? 25 ஆட்டம் ஆடுமாப்பா பாருங்க. சாதாரணமாக யாரையுமே எடை போட்டக்கூடாது. எல்லாருமே இப்போ சகோதரி சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் அத்தனை விளையாட்டுகளில் விற்பனர்களா, அத்தனை விளையாட்டுகளில் ஒரு கை தேர்ந்தவங்களா அவங்கள எல்லாரையும் கொண்டு வந்து இப்போ அவார்டு வேறு தரீங்க. நம்ம 10,000 ரூபா 100 பேருக்கு 10,000. 100 × 10,000 எவ்வளோ தம்பி? 10 லட்சமா? 10 லட்சம் ரூபா. இது புரட்டுறதுக்கு என்ன பாடுபட்டுருப்பாருன்னு எனக்கு தான் தெரியும். நான் கொஞ்சோண்டு தான் கொடுத்தேன். நான் ஒரு 5,000 ரூபா தான் கொடுத்தேன். ஆனால் இந்த கலைஞர்களை கொண்டு வந்து 100 பேரை உட்கார வச்சு அவங்களுக்கு உணவு எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்களும் இதுக்கு ஆர்வமாக வந்து கலந்துக்கிறது, இது உண்மையிலே நான் அதான் சொன்னேன். இது வரைக்கும் லயலாவில் பண்ணிட்டு இருந்தேன், போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரைக்கும். அப்போ எங்கள் காளீஸ்வரன் வந்து பேராசிரியர் அங்கே இருந்தார். ரிட்டையர்ட் ஆன உடனே அவர் இடம் மாற்றிட்டேன்னாரு. இடம் மாற்றணுன்னா எங்கே மாற்ற போகிறாருன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம், எனக்கு ஒரு இது இருந்தது. ஏன்னா நமக்கு அவ்வளோ பெரிய இடம் இல்லை, நமக்கு மனசில் இடம் இருக்குனாலும் இடம் கிடையாது. அப்போ வேல்மோகன் கொடுத்துட்டார். அவருக்கு நிறைய இடம் இருக்குது, மனசுலையும் இருக்குது, அவர் பள்ளிக்கூடத்தில் நிறைய இடமும் இருக்குது. ஆனால் நிறைய இடம் இருக்கிறவங்க பூரா கொடுப்பான்னு யாரும் எதிர்பார்த்துட முடியாதுல்ல. இடம் இருந்ததுனால, மனசுலையும் இடம் இருந்ததுனால இது எனக்கு நான் அதாவது போன முறையும் வந்தேன், இந்த முறையும் வந்தேன். உண்மையிலே அதாவது இந்த கலைஞர்களை பாராட்டுற இடம் கொடுத்த, மறுபடியும் சொல்கிறேன், வேல்மோகனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. இதை ஒருங்கிணைத்த எங்கள் காளி அண்ணனுக்கும் காளீஸ்வரன் அண்ணனுக்கும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற வந்திருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும், அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு கருவியாக நிற்கிற எங்கள் பத்திரிகையாளர் தோழர்களுக்கும் அனைவருக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் நன்றி. ஏன்னா எப்பயுமே நக்கீரன் வந்து கீழ் லெவலில் இருக்கிறவங்கள நம்ம வந்து உயர தூக்கி பிடிக்கிற ஒரு வேலையை நாங்கள் வந்து முக்கியமாக செஞ்சிட்ருக்கோம். இவங்கெல்லாம் கீழ் லெவலில் இருக்கிறவங்க இல்லை, இவங்க தான் மேலே இருக்கிறவங்க. இவங்கள தான் மறுபடியும் கீழே விழுந்துடாமல் தாங்கி பிடிக்கிற வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம். அது என்னென்னைக்கும் நக்கீரன் உங்களோட இருக்கும். எங்கள் காளீஸ்வரன் அவர் வந்து இப்பயும் பாருங்க, உடம்பு சரியில்லாமல் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நின்றுக்கிட்டே இருக்கார், உட்காரவே இல்லை. அந்த இடையில திருவண்ணாமலைக்கார குரூப் அடித்தாங்கள டம்முன்னு இடையில ஆனார்ல அவர் தான். அந்த சேட்டை போகவே இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு சேட்டை, அது வந்து எப்பயுமே இந்த கலைஞர்களுக்கு ஒரு சேட்டை இருக்குது. அது வந்து நம்மளை அறியாமலே வரும். இப்போ நம்மளே கொஞ்ச நேரம் ட்ரம் அடிக்க விட்டு நானே உள்ளே பூந்துடலாமாங்கிற மாதிரி வருதுல்ல. அது இந்த கலைகளை பாராட்டி இதுக்கு ஒரு விழா எடுத்து, இந்த விழாவுக்காக இத்தனை முனைப்போடு வேலை செய்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நக்கீரன் வாழ்த்துகிறது, வணங்குகிறது. உங்களோடு எப்பொழுதும் நக்கீரன் உங்களோடே இருக்கும். உங்களுக்கான அத்தனை விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலையையும் சரியாக செய்யும் என்று உறுதி கூறி நன்றி, வாழ்த்துக்கள்.